பட்டகிரி பருவதந்தா மகனே அருணகிரி பருவதம்மா மனேஸ்வரணகிரி பருவதந்தா அந்த பருவதமா பருவதத்தை பவிசுடனே தான் கடந்து அந்த காக்காட்சி மலையதில கண்ணாடி சோலைக்குள்ள காக்காட்சி மலையதுதான் அந்த கண்ணாடி சோலையில சந்தன காவுக்குள்ள மகனே முளைத்ததுதான் ஒரு மரமா அது வீசியது 2 கொப்பு மகனே வடக்கு சாய்ந்த கொப்பாதியில மயிலினங்கள் அடைகாக்கும் தெற்கே சாய்ந்த கொப்பதியில ஏ சட்டநாதா கேத்திரபால சங்கிலி புத வந்து கொலுவீருப்பாய் மகனே கேத்திரபால காக்காட்சி மலை கண்ணாடி சோலை சந்தன காவுக்குள்ளே முளைத்தது ஒரு மர வீசியது 2 கொப்பு வடக்கே சாய்ந்த கொப்பிலே மயிலினங்கள் எல்லாம் அடைகாக்கும் தெற்கே சாய்ந்த கொப்பிலே சட்டநாதா கேத்திரபாலக சங்கிலி பூதமே கொலுவிருப்பாய் என்று ஆண்டவனாகி சிவபெருமா சுவாமி சங்கிலி பூதத்தாருக்கு வரமளிக்க ஆட்டம் என்று செம்மதித்து என் சட்டநாதன் கேத்திரபாலகன் சுவாமி சங்கிலி பூதமோ அவர் எங்கே வருகிறார் வாரு அப்ப கைலாஷ கட்டுடனே மலை கடந்து அவரோ 7 மலை கடந்து ஏகி வழி வாரார் சட்டநாதன் கேத்திரபாலன் சங்கிலி பூதம் அவர் அங்கிருந்து வாரார் அட்டகிரி பருவதமா அருணகிரி பருவதமா சோமகிரி பருவதம் அந்த சுவரணகிரி பருவதத்தை தாங்கடந்து பாண்டிராஜ சங்கிலி மீண்டும் இங்கு வாரார் காக்காட்சி மலைகளில கண்ணாடி சோலையில் சந்தன காவுக்குள்ள சந்தன தேக்க மரமதில் தங்கத்தினால் ஊஞ்சல் கட்டி தாமே தனித்து கொலு இருப்பாரோ சங்கிலி பூதம் அவர் காக்காட்சி மலையதில சந்தன காவுக்குள்ள அப்படி கொலுவாக இருக்கும் போது வருவாருண்டோ போவாருண்டோ கண்டு வழி காத்திருந்தார்
காத்திருக்கும் வேளையில என்ன என்ன காரணங்கள் என்ன என்ன காரணங்கள் இன்பமோடு நடகுதையோ சட்டநாதன் கேத்தலபாலகன் தர்மராஜன் செங்கிலி போதான் ஆமையா காக்காட்சி மலையிலே சந்தன காவுக்குள் சந்தன தேக்க மரத்தில் ஆமையா அரும்பெரும் கொலுவாகவே அரசு நடத்துகிற போது நடந்த போது வெகு நாள் வெகு வருடம் ஆமா பல நாள் பல வருடம் சில நாள் சில வருடம் வருட காலம் சீரும் சிறப்புமாக சங்கிலி போதான் ஆமையா கொலுவாக மருந்து வாசகம் செய்து வரக்கூடிய வேளையில் ஆமோ நமக்கு வருவாருண்டோ போவாருண்டோ என்று வழிமேல் ஒளி வைத்து காத்திருக்கிற போது காத்திருந்த போது அங்கே என்ன நடக்கிறது ஐயா ஏன் நடந்தது ஐயா பட்டணம் 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 ஏகாதேசி பட்டணம் ஏகாதேசி பட்டணத்தில் இருட்டு நாட்டு கடலோரம் ஆண்டு வார செட்டி மக்கள் அழகேசன் செட்டியார்க்கு அடையாகாதேசி பட்டணத்தில் யாராவோடு ராத்திரும்போ 8 லட்சம் கப்பலோடு பகலோடி பகல் திரும்போ 10 லட்சம் கப்பலோடு அந்த அழகேசன் செட்டியார்க்கு ஆண் குழந்த 3 பேர்கள் முத்து சட்டி சீனி முத்து சட்டி சீனி சட்டி முத்தளந்தா 3 பேரோ பட்டணத்தர் இருட்டு நாட்டு கடலோரம் ஆண்டு வருகிறார்கள் செட்டி மக்கள் செட்டி மக்கள் யார் ஆண்டு வருகிறார் யாரையா அந்த ஏகாதேசி பட்டணத்தை அழகேசன் செட்டியார் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆமா ஆண்டு வரக்கூடிய அழகேசன் செட்டியாருக்கு ராவோடு ராத்திரும்ப 8 லட்சம் கப்பல் 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 பகலோடி பகல் திரும்ப 10 லட்சம் கப்பல் கட்டு வியாபாரம் ஆமா அப்படி கட்டுடனே நடந்து வருகிற போது அழகேசன் செட்டியாருக்கு ஆண் குழந்தைகள் 3 பேர்கள் முத்து செட்டி சீனி செட்டி முத்தளந்தான் 3 பேர்கள் அப்படி அரசாண்ட காலம் அப்பா அம்மா காலத்திற்கு பின்னால் இந்த ஏகாதேசி பட்டணை இருட்டு நாட்டு கடலோர வாசகம் செய்து கொண்டிருக்கிற முத்து செட்டி சீன் செட்டி முத்தளந்தான் 3 பேர்களும் அப்போ ஒரு நாள் தனமதி ஒரு நாளை அழகே செட்டி மக்கள் ஆண் குழந்த 3 பேரும் என்ன என்ன சொல்லுவார் என் பிறவி தமயமா எந்த நுட சொல் கேள் நமக்கு செக்களவு பொன்னிருந்தும் செதுக்கி திங்க காணாதோ அரையளவு பொன்னிருந்தும் ஆக்கி உண்ண காணாதோ அந்த ஒரு காரணத்தை அண்ணன் தம்பி 3 பேர்களும் நினைத்தார்கள் ஆமா செக்களவு பொன்னிருந்தாலும் செதுக்கி திங்க காணுமா காணாது அரையளவு பொன்னிருந்தாலும் ஆக்கி உண்ண காணாது அதனாலே முத்துச்சட்டி உரைத்தாரா என் பிறவி தமையம்மார்களே அப்பனோ என் பிறவி தமையன் என்னுட சொல் கேளும் ஏகாதேசி பட்டணத்தில் நாமல் இங்கு 3 பேரும் தாய் தகப்ப செய்த தொழில் தமையம்மார்கள் பார்க்க வேண்டும் பெரியவர்கள் செய்த தொழில் பிள்ளை நாமல் பார்க்க வேண்டும் மூதாக்கள் செய்த தொழில் நாம 3 பேரும் பார்க்க வேணும் தாய் தகப்பன் செய்த தொழில் தமையம்மார்கள் பார்க்க வேணும் அப்பா அம்மா செய்த தொழில் அண்ணன் தம்பி பார்க்க வேணும் பெரியவர்கள் செய்த தொழில் பெரியவர்கள் செய்த தொழில் பிள்ளை நாமல் பார்க்க வேணும்
வேளையில என்ன வந்து சேருதையா அப்பேற்பட்ட வேளையில் ஆமாள் இந்த கீழப்பிள்ளையார் குளமகா நன்னகரத்தில ஆமையா எக்குலமும் போற்றும் முக்குலத்தில் அவதாரம் செய்த சரி மரவர்குல மாணிக்கம் தேவர்குல திருவிழாக்காக இருக்கிற ஆமையா அதாவது ஆ, இந்த காட்டுமாட சுவாமி ஆலயத்தில் ஆலயத்தில் பாடும் பலமை நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று என்று இக்குலமும் போற்று முக்குலத்திலே அவதாரம் செய்து மரபுர்குல மாணிக்கம் மாணிக்கங்கள் தேவர்குல திருவிழக்காக இருக்கிற சரி என் பேரில் அதிக அன்பும் ஆஷா பாசமும் பற்று நிறைந்த பட்டு நிறைந்த அருமை சகோதரர் யாரையா இந்த கோவில் நாட்டாமையாக பணியாற்றுகிற பணிபுரிந்து வரக்கூடிய திருவாளர் ரமேஷ் பாண்டியன் அவர்கள் ஓஹோ ரமேஷ் பாண்டிய அன்னாருடைய தங்க திருக்கரத்தை கொண்டு ஆமையா நமக்கு 500 ரூபாய் 500 பகன் ரூபாய் 500 கோடியாக 500 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து மகா சபையிலே நாமளை ஆதரித்துள்ளார்கள். அப்படி ஆதரித்து உள்ளார்கள். அதனால் அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ள இந்த காட்டுமாட சுவாமி கோவில் தர்மகர்த்தாவாக இருக்கிற ஆமையா என் பேரில் அன்பும் அதிகமாக பாசமும் கொண்டு கொண்டு என்னுடைய அருமை சகோதரர் திருவாளர் ரமேஷ் பாண்டியன் அவர்கள் அவர்கள் அன்பிற்கு அடைக்கலம் தந்து பண்பிற்கு பாலம் அமைத்து சரி உறவுக்கு உயர்விடம் கொடுத்து என்னுடைய உயிரிலும் மேலான அன்பு சகோதரர் ஆமையா திருவாளர் ரமேஷ் பாண்டியன் 500 ரூபாய் அள்ளி கொண்டு ஆதரித்துள்ளதனால் ஆதரித்துள்ளார். நீங்க வாழ வேண்டும் 100 கோடி வளர வேணும் கோடி காலம் கோடிகாலம் பட்டியது பெருக வேண்டும் என்னும் பால்பானை பொங்க வேணும் பொங்க வேணும் கட்டிய மாங்கலியா அங்கலியோ என கனகமோடு வாழ வேண்டும் வாழ வேணும் உங்க மாமா மருமக்கள் ஒரு மாங்கலிய புதுமை உண்டு தளவாய் மாட சுவாமி அருளாலே காட்டு மாட சுவாமி குருவையாலும் சங்கிலி பூதம் அருளாலும் ஏவோட கர கருப்ப சுவாமி அந்த உருதமட அருளாலும் நீங்க வாழையடி வாழையடி வாழ வேண்டும் கோடிகால் என்று வாழ்த்திக் கொண்டு பார்த்தார்கள். அழகேசன் செட்டி மக்கள் 3 பேரு நினைத்தா என்ன நம்முடைய அப்பா உள்ள காலத்துல சரி நமக்கு ராவோடு ராத்திரமும் 8 கப்பல் 8 லட்சம் கப்பல் உண்டு. பகலோடி பகல் திரும்பும் 10 லட்சம் கப்பல் வியாபாரம் கப்பல் வியாபாரம். அதனால சரி அந்த கப்பல் வியாபாரத்தை நாம அண்ணன் தம்பி 3 பேரும் பார்க்கிறோம் என்று உள்ளத்திலே நினைத்தார். அப்படி உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சீனி சட்டி முத்து சட்டி அந்த முத்தளம் நம்முவேரும் அண்ணன் தம்பி அது செய்தார். அவர்கள் அளவோடு ஒன்று கூடி நாம பழுது போன கப்பலுக்கு மரம் வெட்ட வேண்டும். கனத்த மரம் அது வேண்ட வேணும். கனத்த மரத்தை வெட்ட வேண்டுமானால் மரத்தை வெட்ட நம்ம வேணும். நம்ம மல விளைக்கு போக நாம வரத்தை வெட்டி கொண்டு வரவும் வேணும் வரவும்
கால நல்ல சொரூபம் மாற்றி குழந்தை சொரூபமாக வருவார். அப்பேற்பட்ட சுவாமி சங்கிலி பூதத்தார் ஆண்டவன் சொன்னபடி கோலாகால சொருபத்தை மாற்றிவிட்டு 5 வயது சென்ற அந்தணர் குலம் பிறந்த சிறுவனை போர் சுவாமி சங்கிலி பூதத்தார் பகவானுக்கு முன்னே குழந்தையாக சொரூபம் கொண்டு வர கடவுளாகி சிவபெருமான் சுவாமி சங்கிலி பூதத்தார் அழைத்துக் கொண்டு கைலாச வாசலுக்கு சென்ற வேளை ஆண்டவன் சிவபெருமா மகனே சங்கிலி பூதம் உங்கள் அப்பாவாயை சிவபெருமா தில்லைவனத்திலே சென்று திரு நடனமாட போகிறேன் அதனால் தில்லைவனம் சென்று திரு நடனம் ஆடி திரும்பி வருவரைக்கும் ஐயா மகனே செங்கிலி பூதம் என்றே ஆண்டவன் சிவபெருமா என்ன சொல்லுவார் என் மகனே பூதத்தார் அப்பாவான சிவபெருமான் தில்லைவன காடலி திருநடாடிவிட்டு தேவ கைலாச வருவரைக்கும் கைலாச உங்காவல் களஞ்சியம் உங்காவல் பொன்பொருள் உங்காவல் பொக்கிசமு உங்காவல் நான் திரும்பி வருவரைக்கும் கையில சங்கிலி பூதத்திடம் சிவபெருமா சொல்லிவிட்டு கைலாச வாசல் விட்டு தில்லைவன காடலில சுவாமி திருநடனம் சிவபெருமான் கைலாச மலைய விட்டு அந்த தில்லைவன காடதில திருநடனம் ஆடுதற்கு 8 நாளா அவர் திருநடனம் ஆடுவாராம். ஆடுகிற வேளையில ஆதிவெள்ளி கையிலை ஆண்டவந்தா சிவபெருமான் சுவாமி சங்கிலி பூதத்தார கைலாயத்திற்கு காவலாக வைத்துவிட்டு மகனே சங்கிலி பூதம் என்ன கைலாச உனது காவல் களஞ்சியம் உனது காவல் பொன்பொருள் உனது காவல் பொக்கிஷமெல்லாம் உனது காவல் மகனே என்ன கைலாயத்திற்கு காவலாக வைத்துவிட்டு ஆண்டவன் சிவபெருமான் தில்லைவன களத்தில 8 நாளா திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கிற வேளையில் 8வது நாளையில ஈசனை காணாமல் என் அம்மையாகப்பட்ட ஆதிவரா சக்தியான பார்வதி யாரை அழைக்கிறார்? ஏ என் மகனே சங்கிலி பூதம் சொல்லை கேளு சிவபெருமா தில்லைவனம் போனவரை திரும்பி வர காணலை என் மகனை பூதத்தாரே
பகவான் இல்லா கைலா பாழடைந்து போச்சு ஈசன் இல்லா கைலா இருளடைந்து வாழ்டா உடையவர் இல்லாத கைலாசம் அது ஒளி இழந்து வாழ்டா என்று ஆதிசக்தி பார்வதியா சங்கிலி பூதத்திடம் சொல்லுவாள் பகவான் இல்லா கைலாசம் அது பாழடைந்து வாற்றுதேடா உடையவர் இல்லாத கைலாசம் அது ஒளி இழந்து வாற்றுதேடா என் மகனே பூதத்தார அப்பாவான சிவபெரும் அது கையில இட்டு போனவர கெட போனவரை காணலையே காணலையே என் புத்தி உள்ள கண்மணிய பராசக்தி சொன்னா ஐயா மகனே சங்கிலி போதும் ஆமையா உங்க அப்பா தெல்லைவனம் போனவரை திரும்பி வரவே காணல இதுவரைக்கும் வர காணல ஆனால் மகனே சங்கிலி பூதத்தா ஆமையா அதாவது பகவான் இல்லாத கைலாசம் பாலடைந்து போச்சு 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 ஈசன் இல்லாத கைலாயம் இருளா தோன்றுகிறது இருளா தோன்றுகிறது உடையவர் இல்லாத கைலாச ஒளி இழந்து போச்சு மகனே என் மகனே மகனே சங்கிலி பூதம் உங்க அப்பாவை அழைத்து கொண்டு வருவாய் என்று அம்மை ஆதிபராசக்தி சொன்னார் ஆதிபராசக்தி சொன்ன உடனே சுவாமி சங்கிலி பூதத்தார் சொன்னார் அம்மா பார்வதி நமது அப்பாவான சிவபெருமான் தில்லைவனம் சென்று திரு நடனமாடி திரும்ப வரைக்கும் கைலாயத்திற்கு என்னை காவலாக வைத்து சென்றார் அதனால் அம்மா பார்வதி ஒருபோதும் நான் கைலாசத்தை விட்டு போக மாட்டேன் என்று சங்கிலி பூதத்தா சக்தி உமையாளிடத்தில் சொன்னார் உடனே பார்த்தாள் பார்வதி ஏ மகனே சங்கிலி பூதத்தார் அப்பா சென்று 8 நாளாச்சுன்னு சொன்னா நீ அப்பா வருவரைக்கும் கைலாசத்தை விட்டே போக மாட்டோம்னு சொல்ற ஏ மகனே செங்கிலி பூதம் என்னம்மா என்னுடைய வயிற்றிலே நீ பிறந்திருந்தால் உன்னுடைய அப்பாவுடைய அருமை பெருமை ஆசா பாசம் எல்லாம் தெரியும் அந்த புதுமை எல்லாம் தெரியும் ஆனா நீ அமிர்தத்திலே பிறந்தவன் உனக்கு சிவபெருமானுடைய ஆஷாபாசம் என்ன தெரியும் உனக்கு பார்த்தார் ஐயா சங்கிலி பூதத்தார் சரி ஆதிபராசக்தி பார்வதி ஆண்டவன் சொன்னதை மீறக்கூடாது நினைக்கும் போது இப்படி நாமளை இழிவாக பேசுகிறார் என்று நினைத்த சங்கிலி பூதமோ ஆங்கார கோபம் கொண்டு கைலாயத்திலே சங்கிலியை போட்டு அடித்து கொண்டு அவரோ எங்கு யாயிவாரோ ஒரு பூதம் அவர் கைலாச வாசல் விட்டு கருண சங்கிரி மலகடந்து நாங்குமல கொங்குமலை நல்முனிகள் வாழுமலை பாட்டி படன்னமாலை பங்குனி தேர் சிட்டு பரகுமாலை சிறு செண்பக பூகுமாலை ஏத்துமல அந்த இமயமல தானரில சங்கிலி பூதம் அவர் வருகுகிற வேளையில் ஆண்டவன் சிவபெருமான் தில்லைவன காடதில திருநடனாடிவிட்டு தெய்வலோக கைலாசம் கைலக
அவர் திரும்புகிற வேளையில ஆதிபராசக்தி சொன்ன வார்த்தையை கேட்டு சரி சுவாமி சங்கிலிபுதத்தார் பகவானை தேடிக்கொண்டே வருகிறார். ஏழுமா மலை கடந்து இமயமலை அடிவார சாரலுக்கு வந்தாரு. அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமான் தில்லைவனத்திலே திரு நடனத்தை முடித்து விட்டு தெய்வ கைலாயத்திற்கே வாரார். தேவ கைலாயத்திற்கு வரக்கூடிய நேரம் என்ன சுவாமி சங்கிலிபுதத்தார் உள்ளத்திலே நினைத்தார். என்னையா நினைக்கிறார்? பகவானுக்கு முன்னால் நாம நின்றோமானால் பகவானுடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடும். ஆக போறோம். ஏனென்றால் ஆண்டவன் அவளை கைலாயத்திலே காவல் வைத்து வந்துள்ளார். சரி, பார்வதா தேவி சொல்லை கேட்டு பகவானை தேடி கைலாயத்தை விட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைத்து சரி எங்கள் ஐயனாகிய சங்கிலிபுதமோ ஆமையா அங்குமங்கும் தேடி பார்த்தார். ஆண்டவனுக்கு தெரியாதபடிக்கு நாமல் ஒளித்துக் கொள்ள வேண்டும் என்று அங்குமங்கும் பார்க்கிற போது 41 நாள் ஒரு மண்டலம் ஆண்டவனை எண்ணி தபம் செய்த நாகமானது நாக சட்டையை கலத்தி சென்றிருந்ததை கண்டா சங்கிலிபுதம். உடனே அங்குமங்கும் ஒளிவதற்கு இடமல்லாமல் உடனே பார்த்தார். இந்த பாம்பு சட்டைக்குள்ளே போய் ஒளித்துக் கொள்ள வேண்டும் என்று நமது ஆண்டவனாகி சங்கிலிபுதமோ அவரோ அங்கும் இங்கும் பார்ப்பாரா புத்ததொரு வேளையில ஆண்டவன் சங்கிலிபுதம் பாம்பு நல்ல சட்டைக்குள்ள தானே ஒளிப்பா. ஒளித்ததொரு வேளையில் ஆண்டவன் சிவகுரு என்ன சொல்லுவார்? என் மகனை புதம் எந்த நுட சொல் கேளோ அடே மகனே சங்கிலிபுதா. அதாவது என்னை இதுவரைக்கும் தேடி வருவார் யாருமே கிடையாது. என்னை தேடி வந்ததனால் நீ என்னிலையும் பெரியவன். இன்னையிலிருந்து உனக்கு சங்கிலி ஈஸ்வரன் என்று ஒரு பட்டம். உனக்கு பட்டம் சொல்லியாச்சு. பாம்பு சட்டைக்குள்ளே ஒளித்ததனால் சட்டநாதன் என்று ஒரு பெயர். ஒரு பெயர். கேது என்ற நாகத்திற்கு விமோச்சனம் கொடுத்ததனால் கேத்திரபாலகர் என்றும். சரி, ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன நேரம் ஐயனே சட்டநாத கேத்திரபா சங்கிலி புதமவர் அது தருண வேளையில் ஈசனுக்கு முன்னால் சட்டநாதன் கேத்திரபாலன் சங்கிலி பூதம் அவர் யாது சொல்வார்? சட்டநாதன் கேத்திரபாலகன் சுவாமி சங்கிலிபுதமோ ஆண்டவனாகி சிவபெருமானுக்கு முன்னே நின்று ஆண்டவா பகவானே பரம்பொருளே நீங்கள் வாழ்வதோ சிவ கைலாச மாமலை. உங்கள் மகனாகி சட்டநாதன் கேத்திரபாலகன் சங்கிலிபுதம் எங்கு போய் கொலுவிருப்பது ஈசனை என்று வரம் கேட்கிற நேரத்தில் என் சட்டநாதன் கேத்திரபாலகன் சங்கிலிபுதத்தார் கேட்டபோது ஆண்டவன் சிவபெருமான் மகனே சங்கிலிபுதமோ ஏடா என் மகனே சங்கிலிபுதம் மகனை ஈழனுட சொல்லை கேளு அது அட்டகிரி பருவதந்தான் மகனே அருணகிரி பருவதம்மா மணேஸ்வரணகிரி பருவதந்தா அந்த பருவதமா பருவதத்தை பவிசுடனே தான் கடந்து அந்த காக்காட்சி மலையதில
மலையதில மலைதனில கண்ணாடி சோலைக்குள்ள மலைதனில மகனே காக்காட்சி மலையதுதான் மலையதில அந்த கண்ணாடி சோலையில சோலையில சந்தன காவுக்குள்ள காவுக்குள்ள மகனே முளைத்ததுதான் ஒரு மரமா ஒரு மரமா அது வீசியது 2 கொப்பு இரண்டு கொப்பு மகனே வடக்கு சாய்ந்த கொப்பாதில கொப்படியில மயிலினங்கள் அடைகாக்கும் அடையாகும் தெற்கே சாய்ந்த கொப்பதில கொப்படியில ஏ சட்டநாதா கேத்திரபால 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 சங்கிலி புத வந்து கொலுவீருப்பாய் மகனே கேத்திரபால அடே மகனே சங்கிலி புதம் சங்கிலி பூதம் காக்காட்சி மலை கண்ணாடி சோலை சந்தன காவுக்குள்ளே ஆமையா முளைத்தது ஒரு மர வீசியது 2 கொப்பு இரண்டு கொப்பு வடக்கே சாய்ந்த கொப்பிலே மயிலினங்கள் எல்லாம் அடைகாக்கும் அடைகாக்கும் தெற்கே சாய்ந்த கொப்பிலே சட்டநாதா கேத்திரபாலக சங்கிலி புதமே கொலுவிருப்பாய் கொழுவிருப்பாய் என்று ஆண்டவனாகி சிவபெருமா சுவாமி சங்கிலி புதத்தாருக்கு வரமளிக்க சரி ஆட்டம் என்று செம்மதித்து சம்மதித்து என் சட்டநாதன் கேத்திரபாலகன் சுவாமி சங்கிலி புதமோ ஆமையோமா அவர் எங்கே எங்கே வருகிறார் வாரு ஐயா அப்பம் கைலாஷ கைலாஷ கடந்து கட்டுடனே கட்டுடனே வழி நடந்து ஒரு 7-8 மலை கடந்து அவரோ 7-8 மலகடந்து ஏகி வழி வாரா சட்டநாதன் கேத்திரபாலன் சங்கிலி பூதம் அவர் அங்கிருந்து வாரார் அட்டகிரி பருவதமா அருணகிரி பருவதமா சோமகிரி பருவதம் அந்த சுவரணகிரி பருவதத்தை தங்கடந்து பாண்டிராஜ சங்கிலி மீண்டும் இங்கு வாரார் காக்காட்சி மலைகளில கண்ணாடி சோலையில் சந்தன காவுக்குள்ள சந்தன தேக்க மரமதில் தங்கத்தினால் ஊஞ்சல் கட்டி தாமே தனித்து கொலு இருப்பாரா இருப்பாரோ சங்கிலி பூதம் அவர் காக்காட்சி மலையதில சந்தன காவுக்குள்ள அப்படி கொலுவாக இருக்கும் போது வருவாருண்டோ போவாருண்டோ கண்டு வழி காத்திருந்தார் அப்படி காத்திருக்கும் வேளையில என்ன என்ன காரணங்கள் என்ன என்ன காரணங்கள் இன்பமோடு அழகுதையோ
சட்டநாதன் கேத்தலபாலகன் தர்மராஜன் செங்கிலி போதான் ஆமையா காக்காட்சி மலையிலே சந்தன காவுக்குள் சந்தன தேக்க மரத்தில் ஆமையா அரும்பெரும் கொலுவாகவே அரசு நடத்துகிற போது நடந்த போது வெகு நாள் வெகு வருடம் ஆமா பல நாள் பல வருடம் சில நாள் சில வருடம் வருட காலம் சீரும் சிறப்புமாக சங்கிலி போதான் ஆமையா கொலுவாக மருந்து வாசகம் செய்து வரக்கூடிய வேளையில் ஆமோ நமக்கு வருவாருண்டோ போவாருண்டோ என்று வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிற போது காத்திருந்த போது அங்கே என்ன நடக்கிறதையா ஏன் நடந்தது ஐயா பட்டணம் 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 ஏகாதேசி பட்டணம் ஏகாதேசி பட்டணத்தில் இருட்டு நாட்டு கடலோரம் ஆண்டு வார செட்டி மக்கள் அழகேசன் செட்டியார்க்கு யாகாதேசி பட்டணத்தில் யாராவோடு ராத்திரும்போ 8 லட்சம் கப்பல் உண்டு பகலோடி பகல் திரும்போ 10 லட்சம் கப்பல் உண்டு அந்த அழகேசன் செட்டியார்க்கு ஆண் குழந்த 3 பேர்கள் முத்து சட்டி சீனி முத்து சட்டி சீனி சட்டி முத்தளந்தா 3 பேரோ பட்டணத்தர் இருட்டு நாட்டு கடலோரம் ஆண்டு வருகிறார்கள் செட்டி மக்கள் செட்டி மக்கள் யார் ஆண்டு வருகிறார் யாரையா அந்த ஏகாதேசி பட்டணத்தை அழகேசன் செட்டியார் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆமா ஆண்டு வரக்கூடிய அழகேசன் செட்டியாருக்கு ராவோடு ராத்திரும்ப 8 லட்சம் கப்பல் 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 பகலோடி பகல் திரும்ப 10 லட்சம் கப்பல் கட்டு வியாபாரம் ஆமா அப்படி கட்டுடனே நடந்து வருகிற போது அழகேசன் செட்டியாருக்கு ஆண் குழந்தைகள் 3 பேர்கள் முத்து செட்டி சீனி செட்டி முத்தளந்தான் 3 பேர்கள் அப்படி அரசாண்ட காலம் அப்பா அம்மா காலத்திற்கு பின்னால் இந்த ஏகாதேசி பட்டணை இருட்டு நாட்டு கடலோர வாசகம் செய்து கொண்டிருக்கிற முத்து செட்டி சீனி செட்டி முத்தளந்தான் 3 பேர்களும் அப்போ ஒரு நாள் தனமதி ஒரு நாளை அழகே செட்டி மக்கள் ஆண் குழந்த 3 பேரும் என்ன சொல்லுவார் என் பிறவி தமயமாறு எந்தனுட சொல்கேள் நமக்கு செக்களவு பொன்னிருந்தும் செதுக்கி திங்க காணாதோ அரையளவு பொன்னிருந்தும் ஆக்கி உண்ண காணாதோ அந்த ஒரு காரணத்து அண்ணன் தம்பி 3 பேர்களும் நினைத்தார்கள் ஆமா செக்களவு பொன்னிருந்தாலும் செதுக்கி திங்க காணுமா காணாது அரையளவு பொன்னிருந்தாலும் ஆக்கி உண்ண காணாது அதனாலே முத்து சட்டி உரைத்தாரா என் பிறவி தமையம்மார்களே அப்பனோ என் பிறவி தமையன் எந்தனுட சொல் கேளும் ஏகாதேசி பட்டணத்தில் நாமல் இங்கு 3 பேரும் தாய் தகப்ப செய்த தொழில் தமையம்மார்கள் பார்க்க வேண்டும் பெரியவர்கள் செய்த தொழில் பிள்ளை நாமல் பார்க்க வேண்டும் மூதாக்கள் செய்த தொழில் நாம 3 பேரும் பார்க்க வேணும் தாய் தகப்பன் செய்த தொழில் தமையம்மார்கள் பார்க்க வேணும் அப்பா அம்மா செய்த தொழில் அண்ணன் தம்பி பார்க்க வேணும் பெரியவர்கள் செய்த தொழில் பெரியவர்கள் செய்த தொழில் பிள்ளை நாமல் பார்க்க வேணும் அப்பனையாது தருண வேளையில என்ன வந்து சேருதையா அப்பேற்பட்ட வேளையில் இந்த கீழப்பிள்ளையார் குளமகான் நகரத்தில எக்குலமும் போற்றும் முக்குலத்தில் அவதாரம் செய்த மரவர்குல மாணிக்கம் தேவர்குல திருவிழாக்காக இருக்கிற
அதாவது இந்த காட்டுமாட சுவாமி ஆலயத்தில் பாடும் பலமை நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று இக்குலமும் போற்று முக்குலத்திலே அவதாரம் செய்து மரபுர்குல மாணிக்கம் மாணிக்கங்கள் தேவர்குல திருவிளக்காக இருக்கிற என் பேரில் அதிக அன்பும் ஆஷா பாஷமும் பற்று நிறைந்த அருமை சகோதரர் இந்த கோவில் நாட்டாமையாக பணியாற்றுகிற பணிபுரிந்து வரக்கூடிய திருவாளர் ரமேஷ் பாண்டியன் அவர்கள் ரமேஷ் பாண்டியன் அன்னாருடைய தங்க திருக்கரத்தை கொண்டு நமக்கு 500 ரூபாய் 500 பகன் ரூபாய் 500 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து மகா சபையிலே நாமளை ஆதரித்துள்ளார்கள் அதனால் அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ள இந்த காட்டுமாட சுவாமி கோவில் தர்மகர்த்தாவாக இருக்கிற என் பேரில் அன்பும் அதிகமாக பாசமும் கொண்டு என்னுடைய அருமை சகோதரர் திருவாளர் ரமேஷ் பாண்டியன் அவர்கள் அன்பிற்கு அடைக்கலம் தந்து பண்பிற்கு பாலம் அமைத்து உறவுக்கு உயர்விடம் கொடுத்து என்னுடைய உயிரிலும் மேலான அன்பு சகோதரர் திருவாளர் ரமேஷ் பாண்டியன் 500 ரூபாய் அள்ளி கொண்டு ஆதரித்துள்ளதனால் நீங்க வாழ வேண்டும் 100 கோடி வளர வேணும் கோடி காலம் பட்டியது பெருக வேண்டும் என்னும் பால்பானை பொங்க வேணும் கட்டிய மாங்கலியோ என கனகமோடு வாழ வேண்டும் மாமா மருமக்கள் ஒரு மாங்கலிய புதுமை கொண்டு தளவாய் மாட சுவாமி அருளாலே காட்டு மாட சுவாமி குருவையாலும் சங்கிலி பூதம் அருளாலும் ஏவாடக்கர கருப்ப சுவாமி அந்த உருதமட அருளாலும் வாழையடி வாழ வேண்டும் கோடிகால் என்று வாழ்த்திக் கொண்டு பார்த்தார்கள். அழகேசன் செட்டி மக்கள் 3 பேரு நினைத்தார். என்ன நம்முடைய அப்பா உள்ள காலத்துல சரி நமக்கு ராவோடு ராத்திரமும் 8 கப்பல் 8 லட்சம் கப்பல் உண்டு. பகலோடி பகல் திரும்பும் 10 லட்சம் கப்பல் வியாபாரம். கப்பல் வியாபாரம். அதனால சரி அந்த கப்பல் வியாபாரத்தை நாம அண்ணன் தம்பி 3 பேரும் பார்க்கிறோம் என்று உள்ளத்திலே நினைத்தார். அப்படி உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சீனி சட்டி முத்து சட்டி அந்த முத்தளம் நம்மூவேரும் அண்ணன் தம்பி அது செய்தார். அவர்கள் அளவோடு ஒன்று கூடி நாம பழுது போன கப்பலுக்கு மரம் வெட்ட வேண்டும். கனத்த மரம் அது வேண்ட கனத்த மரத்தை வெட்ட வேண்டுமானால் மரத்தை வெட்ட நம்ம வேணும். நம்ம மலை விளைக்கு போக நாம வரத்தை வெட்டி கொண்டு வரவும்